ட்ரம்ப் இந்தியா மேல 26% டேரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி இருக்கும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணால் எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பற்றி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சேமிப்பு முறையிலேயே முதல்ல நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு வழிமுறை மாதாந்திர சேமிப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டும். அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையை சரியான ஒரு சேமிப்பில் நாம் செலுத்த வேண்டும். ரைட்? ஸோ மந்த்லி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம். சரி, இந்த மந்த்லி சேவிங்ஸை எந்த இடத்துல போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இன்சூரன்ஸில் போடுறேன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வழி இல்லை. இன்சூரன்ஸ் என்பது நமக்கு பெரும் காப்பீட்டை மட்டுமே கொடுக்க வேண்டும். சேமிப்பு செய்வதற்கு அதை விட சிறந்த வழிகளை நம்ம நாட வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸை பற்றி பேசணும். அடுத்தது, மாதந்தோறும் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு நல்ல தொகையாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு வளர்ந்து ஒரு அமௌண்ட்டாக மெச்சூர் ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்ற வழிமுறை வருகிறது. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 5 ஆண்டுக்கு நம்ம மாதந்தோறும் ஒரு தொகையை செலுத்தணுன்னாக்கா நமக்கு 5.8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படும். குவார்ட்டர்லி காம்பவுண்ட் செய்யப்படும். இது யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 அடல்ட் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம், ஒரு கார்டியனை வச்சுக்கிட்டு ஒரு மைனருக்கு ஓப்பன் பண்ணலாம், 10 வயதை கடந்த ஒரு சிறுவருக்கோ சிறுமிக்கோ நேரடியாக அவங்க பேர்லேயே கணக்கு ஓப்பன் பண்ணலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நம்ம தனியாக ஒரு அக்கௌண்ட்டை ஒரு கார்டியனை வச்சு ஓப்பன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையானது ரொக்கமும் இருக்கலாம் அல்லது செக்கும் இருக்கலாம். சார் நான் வெறும் கேஷ் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், நான் செக்கெல்லாம் பேங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரொக்கத்தை செலுத்தி நிச்சயமாக இதை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது உறுதியான ஒரு சேமிப்பு. ரிட்டர்ன் குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பணவீக்கமும் இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான். ஸோ அந்த வகையில் பார்த்தாக்கா இப்போது இருக்கக்கூடிய வருவாய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து குறைவாக இருக்கிறது. ஆனால் உங்கள் அசலுக்கு என்னைக்கு மோசம் போகாது. ஏன்னா இதுக்கு அரசுக்கு நீங்கள் கொடுக்குற கடன் அரசு நிச்சயமாக நமக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் சேஃப்டியை பொறுத்த மட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் என்பது மிகச்சிறந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நம்பி முதலீடு நம்ம நிச்சயமாக செய்யலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் குறைவாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு ரிட்டர்னை பற்றி கவலை இல்லை, சேஃப்டி தான் வேணும். 5 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதில் ஒரு சிறிய முதலீடை நிச்சயமாக செய்யலாம். ஸோ மாதாந்திர சேமிப்பில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ரெக்கரிங் டெபாசிட். இதை போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். வேண்டுமென்றால் இதை வங்கியிலும் செய்யலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் வங்கியில் வரக்கூடிய ரிட்டர்ன் போஸ்ட் ஆஃபீஸை விட குறைவாக இருக்கும் என்பதுதான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது. சரி, மாதாந்திர சேமிப்பில் வேற என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு இன்னைக்கு ரொம்பவும் பாப்புலராக இருக்கக்கூடிய எஸ்ஐபியை நம்ம உறுதியாக சொல்லலாம். மாதந்தோறும் ஒரு முதலீடை செய்து ஒரு நெடுங்காலத்திற்கு தேவையான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு சிறந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை எஸ்ஐபி நமக்கு கொடுக்கிறது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பதுதான் இந்த எஸ்ஐபியினுடைய விரிவாக்கம். இதை நம்ம செய்ய வேண்டிய இடம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம மாதந்தோறும் நம்முடைய சம்பள கணக்கிலிருந்து பணத்தை செலுத்துவதற்கு வசதி இருக்கிறது. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோம்னாக்கா அவங்களே மாதம் மாதம் நம்மக்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு 5ஆம் தேதி சம்பளம் வரும்னாக்கா
ஒரு 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ மாதந்தோறும் எடுக்க சொன்னாக்கா நம்ம பணம் வந்த உடனே அவங்க எடுத்துருவாங்க. எப்பவுமே அந்த எஸ்ஐபியினுடைய இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நம்ம கணக்கில் வச்சிருக்கணும், இல்லைனா அந்த இது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ரிஜெக்ட் ஆகாத வகையில் பணத்தை வச்சு ரெகுலராக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அப்படி வழிவகுத்தால் அந்த பணம் ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு நல்ல தொகையாக வளர்ந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நான் கூட நிஃப்டியினுடைய ஒரு பெரிய சார்ட்டை பார்த்தேன். கடந்த 30 ஆண்டுகளில் அது எப்படி நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு. குறைஞ்சபட்சம் ஒரு 10% ரிட்டர்ன் அதன் மூலமாக கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த எஸ்ஐபி பண்ணுறதுல நல்ல ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாக்கா அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். அதை மனதில் கொண்டு சரியான தேர்வுகளை மேற்கொண்டு எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் செய்வது என்பது மாதாந்திர சேமிப்பில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. சரி, ஒரு எஸ்ஐபியை நம்ம ஆரம்பிக்கிறோம் அல்லது ஒரு ஆர்டியை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிற அன்றைக்கி நமக்கு சம்பளம் 20,000 ரூபாய். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் வருது இல்லையா? இன்க்ரிமெண்ட் வரும்போது எப்படி நமக்கு வரக்கூடிய வருமானம் கூடுகிறதோ நம்ம சேமிப்புக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும். அந்த இன்க்ரிமெண்ட் தான் ஸ்டெப் அப். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். சேமிப்பு முறைகளை சிறப்பாக புரிந்து கொண்டு அதை சரியான வகையில் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். முதலீட்டு களம் உங்கள் களம்.